ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பிள்ளை 2 நாளா வீடியோ போட்டது தான் பார்த்துருப்பீங்க, வேலையா சொல்லி கொல்றேன்னு. இந்த மாரி அநியாயம் எந்த வீட்லயாவது நடக்குதான்னு மட்டும் சொல்லுங்களேன். அவங்க அப்பா வெளியில கிளம்புனாரு. அவங்க அப்பாட்ட போய், "அப்பா என்னை எங்கேயாவது ஊருக்கு அனுப்பி வச்சுரு. இந்த வீட்ல அம்மா என்ன வேலையா சொல்லி கொல்லுது, காலேஜ் தொறக்கிற வரைக்கும்" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவங்க அப்பா, "வீட்ல இருக்கிற வரைக்கும் தானப்பா, காலேஜ் தொறந்துட்டா நீ என்ன வேலையா செய்ய போற? கொஞ்சம் பொறுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா? நான் வெளில போகணும்னு" கேட்டார். உடனே இந்த பிள்ளைல, "எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாப்பா" அப்படிங்குது. நான் "உனக்கு காலேஜுக்கு சம்மந்தமான ஏதாவது வேணுமா? இல்ல ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கியா, அது சம்மந்தமான ஏதாவது பொருள் வேணுமான்னு தான் கேட்டேன். உனக்கு சிக்கன் ரைஸா வேணும்? சிக்கன் ரைஸு" அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. திரும்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, கையில சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கிட்டு வராரு. இந்த மாரி அநியாயம் எங்கே நடக்குது? அதே பொம்பள பிள்ளைங்க அப்படியே எதாவது கேட்டுட்டா போதும், லேசா கண்ணுல தண்ணி வச்சா போதும், உடனே இந்த அப்பாங்கலாம் கரைஞ்சு போயிடுறாங்க. இதே மாரி தான் செல்லம் குடுத்து கெடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? புள்ள வளர்த்து வச்சிருக்காளாம் புள்ள. ஒரு குடும்ப கஷ்டத்த சொல்லி ஒரு புள்ள வளர்த்து வச்சிருக்கியா? இப்படி அடம் புடிக்கிறது? அப்படின்னு உடனே பிளேட்ட தூக்கி வீட்ல இருக்கிற பொம்பளைங்க மேல போட்டுர்றது. இந்த மாரி எத்தன வீட்ல நடக்குதுன்னு சொல்லுங்களேன். இதே ஆம்பள பிள்ளைங்க கேட்டா செய்ய மாட்டாங்க. பொம்பள பிள்ளைங்க மட்டும் எதுவும் கேட்டு அப்படியே அழுதுறக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது. உடனே அப்பாங்கன்னா, அந்த பொம்பள பிள்ளைங்கன்னா மட்டும் அப்படிதான். இது ஏன்னா எங்க வீட்ல நடந்திருக்கு. எங்க அப்பா எங்க அம்மாகிட்ட நெறைய திட்டு வாங்குவாரு. 2 பசங்க இருக்காங்க, 4 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 4 பொண்ணுங்களுக்கு தான் எங்க அப்பா செய்வாரு. பசங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாரு. இந்த மாரி எத்தன வீட்ல நடக்குது சொல்லுங்களேன். பாய் உறவுகளே.